இதுதான் அட்ரஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு போட்டிருக்கு. ஓகே. யாரு? என் பேர் நரசிம்மன். மெயின் ரோட் கார்னர்ல புதுசா மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன். ருத்ரமூர்த்தி சார் ஃபோன் பண்ணி நான் சில டேப்லெட் சொல்றேன், அதை வீட்டில் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போன்னு சொன்னாரு. அட்ரஸ் கூட எஸ்எம்எஸ் அனுப்புனாரு. இப்போ என்ன வேணும்? மெடிசின்ஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த மருந்தை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியுமா? தெரியாது. இந்த டேப்லெட்டை காலையில் ஒன்று ராத்திரி ஒன்று போட சொல்லுவாங்க. இது மத்தியானத்தில் மட்டும் ஒன்று போட சொல்லுவாங்க. ஏன்னா இது ஆன்டிபயோட்டிக். இந்த ரோஸ் கலரில் இருக்குல்ல, இது 2 நாளைக்கு ஒன்று போடணும். என்ன வேணும்? காசு கொடுக்கல. கொடுங்க. நீங்க தான் கொடுக்கணும். சரி, உள்ள வா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? காசு கேக்குற? ஏங்க, மருந்து கொடுத்தேன், காசு கேட்டேன், அது தப்பாங்க? யார்கிட்ட மருந்து கொடுத்த? யார்கிட்ட காசு கேக்குற? இது என்னங்க வம்பா இருக்கு? உங்ககிட்ட தாங்க மருந்து கொடுத்தேன். ஏன் கொடுத்த? நான் கேட்டனா? நீயா வந்து மருந்து கொடுத்துட்டு என்கிட்ட காசு கேப்பியா? ஏங்க, விளையாடாதீங்க. கடையில ஃப்ரெண்டை விட்டுட்டு வந்திருக்கேன். ஏண்டா, வீட்ல ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? இல்லங்க, உன்னை துண்டு துண்டா வெட்டி கொலை பண்றேன்டா. என்னங்க மேடம், நீங்க மென்டலா? ஏய், என்னையா மென்டலுங்கற? இல்ல, இரு உனக்கு வர. மேடம், அது திறக்காது. நான் போட்டு இருக்கேன். ஏய், உன்ன மாதிரி ஒரு அயோக்கியன இனிமே இந்த பூமியில எந்த பொண்ணு உன்னை சந்திக்க கூடாது. ஏய், ஐயோ ஐயோ, என்னை காப்பாத்துங்க. ஐயோ மேடம், டேப்லெட் கொடுக்க வந்தவன இப்படி பண்றீங்களே. ஐயோ, இதுவும் திறக்க மாட்டீங்களே. என்கிட்ட தப்பிக்க முடியாது. ஏங்க, நீங்க வேற யாரோ நினைச்சு என்ன மிரட்டுறீங்க?
இந்த காலத்துல நல்லது பண்ணவே போக கூடாதுப்பா. ஐயோ, பேலன்ஸ் இல்லையே. மொபைல்ல இருந்த 10 ரூபாய் பேலன்ஸையும் யூஸ் பண்ணிட்டோம். இப்ப பேலன்ஸ் இல்ல, என்ன பண்றது? இங்கிருந்து எகிரி குதிக்க ஏதாவது வழி கிடைக்குமா? ஹலோ பிரீத்தி, அப்பா, நீங்களா? நானே தாம்மா. என்ன ஆச்சரியம், இன்னைக்கு மழை வரப்போகுது. ஏம்மா எப்பவுமே ஃபோன் பண்ணாத அப்பா ஃபோன் பண்றேன்னா? ஆமா, உங்க அப்பா மொபைல் யூஸ் பண்ண மாட்டாரு, ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஆத்திரத்துக்கு கிடைக்க மாட்டாருன்னு இவர் எப்பவும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் என்கிட்ட பேசினாலே பணம் தாம்மா வேணும், அதனால கிண்டல் பண்ணுவாரு. என்னப்பா சொல்றீங்க? உனக்கு அவர் என்கிட்ட பணம் கேட்குற விஷயமே தெரியாதா? தெரியாதுப்பா. எப்ப கேட்டாரு? எப்ப கேட்கல, உன் கழுத்துல தாலி ஏறின 1 மணி நேரத்திலேயே வந்து, மாமா மாமா எனக்கு 7 லட்சம் கடன் இருக்கு, அதை தீர்த்துட்டேன்னா உங்க பொண்ணை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேன்னு சொன்னாரே. உங்க அம்மா கிட்ட சொன்னேன், சொல்லலையா? இல்லப்பா, சொல்லல. அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்களா? 1.5 லட்சம் கொடுத்தேன், அதையும் உங்ககிட்ட சொல்லலையா? இல்லப்பா. அதுக்கப்புறம் என் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்னொரு 3 லட்சம் வேணும்னு கேட்டாரு. முடியாதுன்னு சொல்லிட்டேன். எங்கேயாவது கடன் வாங்கி கொடுங்க, ஒரே மாசத்துல கொடுத்துட்றேன்னு சொன்னாரு. வாங்கி கொடுத்தேன். அந்த சேட்டு ஃபோன் பண்ணா ரிசீவ் பண்ணவே மாட்டேங்கிறாராம். ஏன்பா, இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாமா? நல்ல குடும்பத்து பையன், மாப்பிள்ளைக்கு பிசினஸ்ல ஏதோ பிரச்சனை, பொண்ணுகிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம், வீணா குடும்பத்துல ஏன் பிரச்சனைன்னு இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தேன். அதனால தாம்மா அனாவசியமா ஃபோன் கூட பண்றதில்ல. இப்ப கூட எதுக்கு சொல்றேன்னா, அவருக்கு நான் எவ்வளவோ உதவி பண்ணாலும் என்னை பத்தி உங்ககிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற அவரோட ஆட்டிடியூட கேட்டதும் சொல்லிடலான்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். நீ ஒன்றும் கேட்டுக்காதம்மா, சரியா? அப்புறம் இதையும் ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இல்லையாம்மா? சரிப்பா, நான் கேட்கல. இப்போ நான் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, நம்ம தூரத்து ரிலேஷன் சகுந்தலான்னு ஒருத்தி, உனக்கு அத்தை முறை வேணும், தெரியுமா அவளை? தெரியலையே, எங்க இருக்காங்க? அவங்க தூத்துக்குடிக்காரங்க, நீ பார்த்துருக்க மாட்டேன். அவங்க உன் வீட்டுக்கு வராங்க. என் வீட்டுக்கு அவங்க வராங்களா? அவங்களுக்கு பாம்ஜி ஹாஸ்பிட்டல்ல ஏதோ வேலை இருக்கும் போல இருக்கு. உன் வீட்டில் வந்து தங்கினா ஈஸியா இருக்கும், அதனால தான் அவங்கள அங்க அனுப்புறேன். வந்தா பாத்துக்கணுமா? ஆமாம்மா, பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேன்ப்பா. அப்போ அட்ரஸ் கொடுத்து அனுப்புறேன். சரிப்பா. அப்புறம் உன்னை நல்லா தானே வச்சிருக்காரு? நல்லா வச்சுக்கிறாருப்பா. ஏம்மா, என்கிட்ட ஏதாவது பொய் சொல்றியா? அதெல்லாம் இல்லப்பா, அம்மாக்கு தான் தெரியுமே. சொன்னா விசேஷமாமே. ஆமாப்பா. ஜாக்கிரதையா இருமா. சரிங்கப்பா, வச்சிடுறேன். என்ன அப்படி பாக்குற? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல. எல்லாரும் கிரவுண்ட்ல ஓடுவாங்க, யாராவது வீட்டுக்குள்ளேயே ஓடுவாங்களா? அதுவும் ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு ஓடுவாங்களா? நமக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் இப்படி ஓட சொன்னாரா? ஆமா. என்ன இவ்வளவு கேவலமா பாக்குற? ஆக்சுவலி ஓடுறது என்ன பர்பஸ்னு உனக்கு தெரியுமா? பிளட் சர்க்குலேஷன் சீராகிறதுக்கு. இல்லையா? பிளட் சர்க்குலேஷன் சீராகிறதுக்கு ஓடுறது கோயிலுக்குள்ள அடிப்பிரதட்சணம் பண்ற மாதிரியா. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியாது. நாம எப்படி கோயில்ல ஒரு மனதோட அடிப்பிரதட்சணம் பண்ணி சுத்தி வர்றோமோ, அதே மாதிரி நம்ம உடம்புங்கிற கோயிலுக்குள்ள ரத்தம் அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு வருமா. அதுக்கு நாம சுத்த பத்தமா தான் ஓடணுமா. அதுக்கு தான் குளிச்சு முடிச்சிட்டு ஓடுறீங்களாக்கும். ஆமா,
ஏன் வீட்டுக்குள்ளேயே ஓடுறீங்கன்னு கேக்குறியா? நான் கேக்கல, நீங்களா தான் சொல்றீங்க. ஆ, சரி சொல்லுங்க. ரோட்ல என் ஃபார்முலாவை சொன்னா கேக்கே பேக்கன்னு சிரிக்கிறாங்க. எங்க பாருடா, பாருடா ஐயா ஆபீஸ் போற கெட்டப்ல ரன்னிங் போறாருன்னு கிண்டல் பண்றாங்க. அதனாலதான் வீட்டுக்குள்ளேயே ஓடுறேன். ஒரு மனசோட ஓடுனதுனாலதான் போனை கூட எடுக்கல. யார் போன்ல? எங்க அப்பா. ஆ, உங்க அப்பாவா? ஏன் அப்படி எக்ஸைட் ஆகுறீங்க? ஒரு வாரமா அவரை வலை வீசி தேடுற பிரீத்தி. எங்க இருக்காரா? வீட்ல தான் இருக்காரு. கொஞ்சம் பிடிச்சு கூட. வா வா வா. ஹலோ, ஹலோ அம்மா, போனை கொஞ்சம் அப்பா கிட்ட கொடு. உன் புருஷன் பேசணுமாமா? ஆமா குடுமா. என்னது, ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரா? சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். ஆ, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா தான் போன்ல பேசுறாருன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏங்க, நீங்க எங்க இருந்தீங்க? இங்கதான் இருந்தேன். நான் அவ்வளவு தூரம் எக்ஸைட் ஆகி அப்பா நீங்களான்னு கேட்டேன். அப்ப கூட உங்களுக்கு கேக்கலையா? நானு ஒரு முகத்தோட கான்சென்ட்ரேட் பண்ணி ஓடிக்கிட்டு இருந்தேன், கவனிக்கல. போன் அடிச்சது கேட்டது, நான் பேசினது கேக்கலையா? அவரு லைன்ல வர மாட்டார்ல, அதனால கான்சென்ட்ரேட் பண்ணல. சரி விடு, என்ன விஷயமா? யாரோ சகுந்தலா ஆண்டின்னு ஒருத்தங்க இங்க வருவாங்களாம். அவங்க நம்ம வீட்ல தான் 2 டேஸ்க்கு ஸ்டே பண்ண போறாங்களாம். அதை சொல்றதுக்கு தான் அப்பா ஃபோன் பண்ணாரு. அது சரி. வேற ஏதாவது என்ன பத்தி சொன்னாரா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே. ஏன், உங்களை பத்தி சொல்றதுக்கு வேற ஏதாவது இருக்கா என்ன? ஒண்ணு இல்ல, மாப்பிள்ளை எங்கம்மா அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்டாரான்னு கேட்டேன். 2 பேரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. நீ என்ன சொன்ன? கல்யாணத்தப்போ என்ன சொன்னாரோ அதே மாதிரி என்ன இப்படி தாங்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன். என் ராஜாத்தி, அப்படியே மெயின்டைன் பண்ணுமா. அவர் எப்பவும் என் மேல அதே ஃபீலிங்ல இருக்கணும். ஓகேயா? ம், ஓகே. அப்புறம் நேத்து எனக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு விசேஷமான செய்தி சொல்லணும்னு சொன்னியே, என்னது? அதை கேட்க வேண்டியது இப்ப இல்ல, ராத்திரி வந்தப்பவே கேட்டிருக்கணும். ராத்திரி தான் சொன்னல, பார்ட்டியில கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு, அதுல மறந்துட்டேன். பரவாயில்ல, இப்ப சொன்னா என்னவா? ஒன்னும் இல்ல. பரவாயில்ல சொல்லு. ஒன்னும் இல்ல, பக்கத்து வீட்டு நாயி முழுகாம இருக்கான். அது குட்டி போட்டுச்சுன்னா வாங்கிக்கலாமான்னு கேட்க ஃபோன் பண்ணேன். இது விசேஷமான செய்தியா? இல்லையா பின்ன? நாம 2 பேரும் இன்னொரு ஜீவனை வளர்க்கணுமா வேணாமாங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா? வளர்க்கறதுக்கு உனக்கு பொறுமை இருந்தா வாங்கிக்கோ. என்ன, என் லைஃப் ஸ்டைல டிஸ்டர்ப் பண்ணாம நீ எது பண்ணாலும் ஓகே. ஓகேயா? வழி விடுறியா? தானே அந்த பேயை பார்த்தோம், இப்ப காணுமே. ஒருவேளை உள்ள ஒளிஞ்சிருக்கா? ஒருவேளை இங்க ஒளிஞ்சிருக்கா? உள்ள இல்ல, ஒருவேளை வெளியில போயிருக்குமா? நம்ம கதவை தாழ்பால் போட்டு தானே வந்தோம்.
இப்ப திறந்திருக்க. எப்படி? என்ன மிஸ்டர் நரசிம்மன், சார் நீங்க எப்படி என் பேரை? நான் தான் உங்களுக்கு போன்ல மெடிசன் ஆர்டர் பண்ண ருத்ரமூர்த்தி. சார் என்ன சார் நீங்க இப்படி ஒரு வீட்டுக்கு என்ன அனுப்பிச்சிட்டீங்க? சார் முதல்ல வாங்க சார், வெளியில போலாம். என்னாச்சு? இது பேய் வீடு சார். பேய் வீடா? ஆமா சார், இந்த வீட்ல 2 பேய் இருக்கு. என்னது? 2 பேய்ங்க, அதுவும் வெறித்தனமான பேய்ங்க இந்த வீட்ல இருக்கு. என்ன நரசிம்மன், இந்த ஜெனரேஷன்ல இருந்துகிட்டு பேய் பிசாசெல்லாம் நம்புறீங்களே? சார் நீங்க நான் சொல்றத நம்ப மாட்டீங்க சார். கண்டிப்பா சொல்றேன் சார். ஒண்ணு, நான் பார்த்த 2மே பேயா தான் இருக்கணும். இல்லன்னா ஒரு பேய் இந்த வீட்ல இருக்க பைத்தியக்காரியை யூஸ் பண்ணிருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சார், சத்தியமா சொல்றேன். பைத்தியம் இருக்கிறது உண்மை. அவளுக்கு நான் தான் டேப்லெட் கொடுக்க சொன்னேன். அவளை காட்டுறேன் வாங்க. பேய் யாருன்னு தான் தெரியல, வாங்க. நீங்க முன்னாடி போங்க சார்.